ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். உங்களால் நிற்க முடிஞ்சால் ஆல்வேஸ் நின்றுட்டு செய்யுங்க, இல்லை உட்காரதுன்னா உட்காந்து. நான் ரெண்டுமே காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே உட்காந்துட்டு செய்கிறது காமிக்கிறேன், அப்புறம் எந்திரிச்சு நின்றுட்டு செய்கிறது காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி we will do குயிக்காக, எதுவுமே எக்யூப்மெண்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் our hands. Full fist up and down, பண்ணிட்டு up and down. ஸோ ஒரு ஆங்கிளில் ஒரு பஞ்ச் பண்ணுற மாதிரி இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பஞ்ச் 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 அது பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்யூப்மெண்ட் 1 kg வெயிட் எதர் இது இருந்தால் எடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இதில் வாட்டர் 2 பாட்டிலில் வாட்டர் குடிச்சிட்டு எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இந்த மாதிரி 2 பாட்டில் வச்சுட்டு பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு எடுக்கலாம், வாட்டர் ஃபில் பண்ணாமையும் எடுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது. இப்போ நான் என்கிட்ட இது இருக்கிறனால இது யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ், உங்கள் எல்போனா இது அது சைடில் தான் இருக்குது. டம்பல்ஸை வந்து ஷோல்டர் கிட்ட கொண்டு வந்துட்டு இறக்கணும். இது ஒரு 10 டைம்ஸ் முடிஞ்சதுன்னா, இல்லைன்னா 5ல் ஆரம்பிங்க, கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களோட இந்த மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணுறது. இப்போ நாளைக்கு ஒரு பேக் எடுக்கிறீங்கன்னா, இல்லை ஏதோ ஒரு ஹெவி லிஃப்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மசில் தான் ஹெல்ப் பண்ணும். அதை ஸ்ட்ரென்த் பண்ணி வச்சுக்கிறோம், தலைன்னு ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட் இது. அதுக்கப்புறம் ஹேமர் எக்ஸசைஸ் சொல்லுவோம் அடுத்தது. இப்போ வந்து இப்படி வச்சு பண்ணோம் இல்லையா, அதை இப்படி வச்சுக்கணும். ஸோ இப்படி பண்ணுறோம். ஸோ இது பேர் ஹேமர், ஒரு சுத்தியில் அடிக்கிற மாதிரி, பட் ஆனால் ஸ்லோவாக ஹேமர் எக்ஸசைஸ். இது வந்து இங்கேட்டு மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் அகெயின் பண்ணுது. ஸோ இது ஒரு செகண்ட் எக்ஸசைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்தோம், இப்போ செகண்ட் வந்து ஹேமர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர்ஸ் பார்க்கணும். ஸோ உங்கள் சைடில் வச்சுட்டு ஜஸ்ட் புஷ் இட் அவுட், bring it in, push it out, bring it in, push it up, bring it in. ஸோ வைடனாக வச்சுக்கோங்க. எல்போஸ் பின்னாடி போகக்கூடாது, எல்போஸ் ஆங்கிளில் இருக்கலாம். அப் பண்ணிவிட்டு டவுன் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுதோ, கை வலிச்சதுன்னா ஜஸ்ட் பிரிங் இட் டவுன் அண்ட் டூ த ஷோல்டர் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் ஒன், டேக்கிங் இட் டு த சைட், டேக்கிங் இட் ஃபார்வர்ட். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் டேக்கிங் இட் டு த சைட், taking it forward. Relax, taking it to the side, taking it forward. So இது ஒரு 5 தாட்டி பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா 10 டைம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாஸ் போட்டு finish the exercise and come replay it.